இன்ஸ்பைட் ஆஃப், பிகாஸ் ஆஃப்னு ரெண்டு சொன்னேன்ல. உலகம் கொடுக்குற சமாதானம் பிகாஸ் ஆஃப், சூழ்நிலை நல்லா இருந்தால் அந்த சமாதானம். சாலமோனுடைய நாட்களில் சூழ்நிலை நல்லா இருந்தது, அதனால் அந்த சமாதானம். இது இன்ஸ்பைட் ஆஃப், பிரச்சனை இருந்தாலும் இருக்கிற ஒரு சமாதானம். இந்த சமாதானம் எப்படி கிரியேட் செய்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்போது அது எஃபெக்ட் எப்படி இருக்கும். அது இன்ஸ்பைட் ஆஃப்னா அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி நடக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருங்கள். இரவிலே பயங்கரம், இருளிலே கொள்ளை நோய், பகலில் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், சாவு நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர் தமது சிறகுகளால் என்னை மூடினார்னா அந்த சமாதானம் இன்ஸ்பைட் ஆஃப் சமாதானம். எல்லா பிரச்சனை ஊரே அமகலப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் அருளும் சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம். இது எப்படி எனக்கு வந்து தங்குது? நான் துன்மார்க்கனாக இருந்து என் இஷ்டப்படி ஜீவிக்குந்தா எனக்கு அந்த சமாதானம் வந்துடும், நான் கேட்ட உடனே கிடச்சிடும், அவர் கொடுத்த உடனே எனக்கு வந்துடும்னு இல்லை. உன்னதமானவருடைய மறைவில் நான் தங்குகிறவனா இருக்கணும். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுகிறவனா இருக்கணும். அப்போது அவருக்கும் எனக்கும் அந்த உறவு வருது பார்த்தீங்களா? அந்த உறவின் அடிப்படையில் அவர் எனக்கு இந்த சூழ்நிலையின் மத்தியில் கொடுக்கறது பேர் தான் தேவ சமாதானம். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, இது சர்வ வல்லமை உள்ள தேவன் தானே கொடுக்கிற சமாதானம்.